வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியாவில் ஒரு வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா சத்தியம் நகர். இந்த சத்தியம் நகர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உச்சி பிள்ளையார் கோயிலேருந்து நேராக வந்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் சத்தியம் நகரில் அருமையான ஒரு வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா வாடகை. கீழே மேலேயும் முடிஞ்சிருச்சு, ஆள் குடியிருக்காங்க. கீழே மேலேயும் சேர்த்து 35,000 ரூபா வாடகை. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. வீட்டு வாடகை வந்து 17,000 ரூபா வாடகையும் 50,000 ரூபா அட்வான்ஸு. நார்த்து ஃபேஸிங்கு, அருமையான சூப்பரான ஜென்யூனான ஏரியாங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங் டிஸ்டர்ப் இல்லாத ஏரியா. ரோடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ரோடில் வேணாலும் கார் பார்க்கிங் போட்டுக்கலாம். டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். டூ வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நீங்கள் டூ வீலர் ஏற்றி வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் வெஜிடேரியன், நான்வெஜ் கிடையாதுங்க, அல்லோடு கிடையாது. இது பிராமின் வீடு, அதனால் ஒன்லி ஃபார் வெஜிடேரியன். 17,000 ரூபா வாடகை, 50,000 ரூபா அட்வான்ஸு. நார்த்து ஃபேஸிங், அருமையாக வாஸ்துபடி உள்ள வீடு. ஃப்ரண்ட்லேயே வந்து வாசலில் ஊஞ்சல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஊஞ்சல் கொடுத்துருவாங்க. ஊஞ்சல்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட் ஏரியாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து 4 அடி கேப்பு, 5 அடி கேப்பு வந்துடுது. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. சந்தில் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்க்கக்குள்ள உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் செடி வளர்த்துக்கலாம். கார்டன் கொடுத்துருக்காங்க, கார்டன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாசலில் ஊஞ்சலும் வந்துடுது. இந்த ஏரியாவில் நீங்கள் டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுமாரி வீட்டை சுற்றி வர்றதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் வழியாக நீங்கள் வீட்டை சுற்றி வந்துக்கலாம். உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரோடு ஆன் கார் பார்க்கிங்கு. உங்களுக்கு வேணும்னாலும் கார் பார்க்கிங் நான் கேட்டு சொல்கிறேன் எப்படி என்னென்னு. பார்க்கிங் ஏரியாலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சைடு சுற்றி வரலாம். அப்படியே சுற்றி வரலாம். கொல்லையில் தனியாக காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வீட்டுக்கு 3 டாய்லெட் இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சத்தியம் நகர். அந்த சத்தியம் நகரில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா, அருமையான ஒரு லொக்கேஷன். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு. இங்கேருந்து கும்பேஸ்வர் கோயில் பக்கம், சாரகபாணி கோயில் பக்கம், சக்கரபாணி கோயில் பக்கம், உங்களுக்கு கோயில் எல்லாமே ரொம்ப பக்கங்க. இங்கேருந்து போகிற வாக்கப்பிள்ளை கூட போயிட்டு வந்துடலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா திண்ணை ஏரியா நல்ல ஸ்பேசியஸாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சைவ பிள்ளையாக இருந்தாலும் பிராமினாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க. பிராமினாக இருந்தால் கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டு ஓனரும் பிராமின் தான். இது வந்து வெராண்டா ஏரியா, நல்லா சேஃப்டி அண்டு உங்களுக்கு நல்ல பயனாக இருக்கும். ஃப்ரண்ட்டு மெட்டல் கேட் கொடுத்துருக்கு, லாக் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலும் திறந்து பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் அக்சஸ். மெயின் டோர் டீக்குட்டில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா மேலே டீக்குட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே சாய்பாபா ஒரு பக்கமும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஸ்ரீ எல்லாமே இருக்காங்க நிலையில். அருமையான ஒரு வாஸ்து உள்ள ஒரு வீடுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சத்தியம் நகர். அந்த சத்தியம் நகரில் உள்ள கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் பார்க்குறோம். ஹால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாதம் பெருசாக இருக்குது. ஹாலில் 2 ஃப்ளோர்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து டூ வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது, கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஹாலில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஃபுல்லும் உங்களுக்கு மஸ்கிட்டோ விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் மஸ்கிட்டோ விண்டோ இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா எல்லா ஜன்னல்லையும் மஸ்கிட்டோ விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா ஏதாச்சும் படங்கள் வச்சுக்கலாம். ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கு கொடுத்துருக்காங்க. மேலே தொட்டில் கட்டுறதுனா மேலே தொட்டில் கட்டிக்கலாம். குழந்தைகள் இருந்தால் தொட்டில் கட்டிக்கலாம். ஹாலில் டிவி பாயிண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஃபைபர் கனெக்ஷன் கிளியராக கிடைக்கும். லேண்ட் ஃபைபர் கனெக்ஷன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டிவி பாயிண்ட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஒய்ஃபையும் இங்கே கிளியராக கிடைக்கும். 2 பெட்ரூம் ஹால் கிச்சனு, அருமையான ஒரு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். நல்ல பெரிய ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா டபுள் காட் போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே கப்போர்டு ஒர்க்கு,
சீலிங்கிலலாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாமான்லாம் கீழே வைக்கணும்னு அவசியமே இல்லை. அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா ஜாமான்லாம் கபோர்டில் வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு 2 இதுலேயும் ரூம்லேயும் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஹால்லையும் ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. 3 ஃபேஸில் கனெக்ஷன். உங்களுக்கு எப்படி வேணாலும் பையனாக யூஸ் பண்ணிக்கலாம். ரூமில் ஃபேன் வந்துடுது. ஃபேன் வாங்கணும் தேவையில்ல. ரூம்லேயே ஃபேன் அவைலபிளாக இருக்குது. டாய்லெட் வந்து அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இதில் ஒரு எக்ஸஸ் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பொசிஷனும் இருக்குது. வாட்டர் ஹீட்டர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தேவைன்னா வாட்டர் ஹீட்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வாட்டர் ஹீட்டர் போடணும் தேவையில்லை. இதிலே வந்து ஆன் ஒர்க்கிங். உங்களுக்கு எந்த வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த 2வது பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். எல்லாமே வந்து மஸ்கிட்டோ விண்டோ தான் போட்டிருக்காங்க. கொசு வரதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. கபோர்டு ஒன்று சின்னதாக கபோர்டு கொடுத்துருக்காங்க. பீரோ வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேன் ஆல்சோ ஒர்க்கிங்கு. செல்ஃபு, ஸ்லாபு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. ஜாமான் வைக்கக்குள்ள உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்திங்கன்னா சத்தியம் நகர். அந்த சத்தியம் நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஒன்லி ஃபார் வெஜிடேரியன் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் வெஜிடேரியனு. உங்களுக்கு இதுலேயும் டிவி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. 2 ரூம்லேயும் டிவி பாயிண்ட் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் டிவி பாயிண்ட் பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி ஹாலில் வந்து கொத்து லைட்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வால்லாம் கிரானைட் தான். இது ஃப்ளோர்லாம் கிரானைட் தான். வால் வந்து உங்களுக்கு டைல்ஸ்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வாட்ரு பக்காவாக இருக்குங்க. எல்லாமே முனிசிபாலிட்டி வாட்ரு தான். ட்ரிங்கிங் வாட்ரு, குளிக்கிறது எல்லாமே முனிசிபாலிட்டி வாட்ரு. உங்களுக்கு அது இல்லாமல் கிளியர் வாட்ரு தான் இந்த ஏரியாவில். போர் வாட்டர் ஆல்சோ கிளியர் வாட்ரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஃப்ளோர் கிரானைட்டு. இதுலேயே வந்து வாட்டர் காட்டுறோம் பாருங்கள். வாட்டர் இந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணாடி மாரி இருக்கும். தண்ணி தகதகன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த சின்னதாக ஒரு பாயிண்ட் வருது பார்த்திங்களா, இதான் வந்து ஆரோ பாயிண்ட்டு. நீங்கள் வேணாலும் அக்கா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஃபெசிலிட்டி இருக்குது. தண்ணி பாருங்கள் அப்படியே பளபளன்னு இருக்கும், டைமண்ட் மாரி. இதேமாரி சிட்டி லிமிட்டில் நீங்கள் தண்ணி பார்க்குறதுல அமௌண்ட் போகும். இது உங்களுக்கு வந்து நல்ல கிளியர் வாட்ரு. உங்களுக்கு ஜாமான்லாம் மளிகை ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. மேலெல்லாம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இது சின்னதாக ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இது வேணாலும் நீங்கள் ஒரு பூஜை ரூம் மாரி பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு பூஜை மாடம் இருந்தாலும் நீங்கள் மாடம் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு மாடம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஹேண்ட் வாஷ் வந்து லாஸ்ட்டில் வந்துடுது. லாஸ்ட்டில் வந்து மெட்டல் கேட்டு, சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூரு. தனி மோட்டார் உங்களுக்கு வந்து போர் வசதி உண்டு. தனி மோட்டாரு. அதுமாரி இப்போ டாய்லெட் வந்து காமனாக இங்கே ஒன்று வந்துடுதுங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு காமனாக வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. மொத்தம் 2 வெஸ்டர்னு. ஒன்று அட்டாச்சு வெஸ்டர்னு, ஒன்று காமன் வெஸ்டர்னு. எல்லாம் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. உங்களுக்கு 1 மோர் டைம் க்ளீன் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு மேடு வராங்க வீட்டுக்கு. அதனால் உங்களுக்கு வேணும்னாலும் அவங்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பாத்திரம் வளர்க்க கொள்ளலாம் மேடு தேவைனாலும் மேடும் இருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெட்டல் கேட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூரு. கொல்லையில் ஒரு 4 அடி கேப்பு, ஒரு 5 அடி கேப் இருக்குது. கொல்லையில் வந்து நீங்கள் போர் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. தண்ணி தேவைப்பட்டால் கையில் துவச்சிக்கலாம். நீங்கள் கையிலே துவச்சி இங்கேயே காய போட்டுக்கலாம். அம்மி இருக்குது, குடைகள் இருக்குது. கரண்ட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். காமனாக ஒரு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெளியில் கொல்லையில் யாராச்சும் வெளியில் போய் போகணுன்னு ஆசைப்பட்டால் கூட கொல்லையில் நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு காமனான ஒரு டாய்லெட் அவைலபிளாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்கன்னா நீங்கள் காமன் டாய்லெட்டை யூஸ் பண்ண சொல்லிக்கலாம். ஒன்லி ஃபார் வெஜிடேரியனு. சைவ பிள்ளையாக இருந்தாலும் ஓகே, பிராமின்ஸாக இருந்தாலும் ஓகே. ஒன்லி ஃபார் வெஜிடேரியன். நான்வெஜ்ஜுக்கு வீடு தர மாட்டாங்க. ஏன்னா இது ஐயர் வீடு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது. சத்தியம் நகர். 17,000 வாடகை, 50,000 தான் அட்வான்ஸு. வடக்கு பாச வாசல், நார்த்து ஃபேஸிங்கு. அருமையான ஒரு லொக்கேஷனில் வீடு அமைஞ்சிருக்கு. யாருக்கு வேணுமோ பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யாரு சொன்னா? இவ்வளவுதான் மறக்காம டிங் டாம் promo. டிங் பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க. என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டிய. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.